இல்லை இப்போ நான் பொலிட்டிக்கலாக என்ன நேரம் இப்போ பாஜகவுடைய இப்போ அவர் அரவிந்த் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதில் வந்து பாஜக ஈவன் திரும்ப அந்த கேள்வி எழுப்புறாரு, இங்கே பாஜக ஒரு ரோல் பிளே இது ஏன் பாஜகவோட ஏன் இணைக்கிறாங்க? பாஜகவுக்கு தமிழகத்தில் இன்னும் வந்து அவங்க நினைச்சது நடக்கலை. அதிமுகவோட கூட்டணி அமைத்தார்கள். கூட்டணி அமைச்சு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய குழப்பம், பெரிய பிரச்சனை என்பது நீடிக்கிறது. ரெண்டு கூட்டணியில இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் வெளியே போயிட்டாங்க. கட்சின்னு சொல்ல வேணா, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, அமமுக வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் இருக்கிறது. இங்க வந்து எப்படியாச்சும் வந்து விஜயை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு தீவிர முயற்சி என்பது இருந்துச்சு. அந்த முயற்சி அதுக்கு வந்து விஜய் எண்டு கார்டு போட்டாரு, முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு அதுக்கு எண்டு கார்டு போட்டாரு. இப்போ இதன் மூலமாக, இந்த பிரச்சனை மூலமாக, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதை மறுபடியும் எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணலாமா? இப்போ விஜய் வந்து அவர் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஸோ ஃபிஷிங் இன் ட்ரபிள்ட் வாட்டர்ஸ் அப்படின்றது தான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆனால் அவர் தெளிவாக விளக்கம் அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு அப்படி ஒரு முயற்சி பண்றாங்களே, அதுதானே இந்த குழு. இப்போ இந்த குழுவை வந்து இவங்க போடுறது, குஜராத்ல பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆச்சு, பிஜேபி குழு போட்டாங்களா? பெங்களூர்ல ஸ்டாம்பீட் நடந்துச்சு, பிஜேபி குழு போட்டாங்களா? நம்ம தேஜஸ்வி சூர்யா அந்த குழுல இருக்காரு, எம்பி. ஃப்ளைட்டு கதவை ஓபன் பண்ணி மக்களுடைய உயிரை வந்து விளையாடினாரு, குழு போட்டாங்களா பிஜேபி விசாரிக்கிறதுக்கு? இவர் யாரு, அனுராக் தாக்கூர், மத்திய அமைச்சர், எலெக்ஷன் டைம்ல என்ன சொன்னாரு, கோலி மாரோ சாலோங்கோ அப்படின்னு இஸ்லாமியர்களை வந்து சுட்டு கொல்லணும் அப்படின்னு கோஷம் போட்டாரு, குழு போட்டாங்களா? இந்த குழு என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம். இங்க எப்படியாச்சும் விஜய் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அப்படியே நம்ம நவுத்தி பிஜேபி பக்கம் அதிமுக பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. இதுல ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. இந்த குழு தான் வந்து அண்ணாமலை தஞ்சாவூர்ல ஒரு மாணவி வந்து இறக்கும்போது, மைக்கேல் பட்டியில இறக்கும்போது போஸ்ட் கன்வர்ஷன், இங்க மதமாற்றம் நடக்கிறது, தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ பள்ளிகளிலும் மதமாற்றம் நடக்கிறது அப்படின்லாம் பேசி பெரிய போராட்டம் பண்ணாரு. குழு போட்டாங்க, குழு வந்து விசாரிச்சிச்சு அரியலூர்ல. குழு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரிச்சிச்சு, அந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, ஒரு போஸ்ட் கன்வர்ஷன் மதமாற்றம் என்பதே நடக்கல. அப்ப இந்த குழுவோடைய இது அவ்வளவுதான். பாஜகவுடைய அரசியல், இதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படிங்கறதா இருக்கு. இதுல அரசியல் நோக்கமே கிடையாது. அரசியல் நோக்கம், நான் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு அறிக்கை தேவை. அந்த அறிக்கையை கொண்டு மத்திய அரசு கேட்டா மாநில அரசு கொடுக்க போகுது. மாநில அரசு கொடுக்கும். ஆளுநர் இருக்காரு, ஆல்ரெடி கேட்டார் அறிக்கை. ஹோம் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி அறிக்கை கேட்டார். ஹோம் மினிஸ்ட்ரியில அறிக்கை கேட்டாங்க. அது கட்சி தனி, ஆட்சி தனி. கட்சி தனி, கட்சியின் மூலமாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்சியில வரதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதிகம் இல்ல சார். ஆட்சியின் மூலமா பெறக்கூடிய அறிக்கைக்கு அக்கௌண்டபிலிட்டி அதிகம் இல்ல இருக்கலாம். ஆனாலும் கட்சி மூலமாக ஒரு குழு வந்து விசாரித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 41 உயிர்கள் போயிருக்காங்க. அந்த உயிர்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு ஒரு கவலை கிடையாதா? ஒரு அதுல அந்த குழு வர்றதுலயோ மக்களை பாக்குறதுலயோ நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அரசு அதிகாரிகிட்ட போய் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்? தட் இஸ் தி क्वेश्चन. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த ரைட். ஒன்னு. ரெண்டாவது, சகோதரர் முடிச்சிருந்தேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. யாருடைய அரசாங்க அதிகாரிகள்? யாருடைய? எங்க அரசாங்க அதிகாரிகள்? தமிழ்நாடு கவர்மெண்ட். உங்க அரசாங்க அதிகாரிகளை நீங்க தான் கட்டுப்படுத்தணும். நாங்க தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். எங்க கிட்ட தான் கட்டுப்படுத்தணும். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஆமா சரி, ரைட். இத விட்டுறோம். சரி, அது அவருடைய கருத்து. இல்ல உங்க நீங்க இல்ல ரைட்னா நீங்க பேசுறதுனா ரைட், உங்க கருத்து. இப்போ விஜயினுடைய கூட்டத்தில் இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, சகோதரர் சபீர் அவரே பேட்டி எடுத்ததையும் நான் பார்த்தேன். சரி, அந்த மக்கள் சொல்றதே முக்காவாசி அவங்க சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு எது அப்படின்னா, விஜயினுடைய ரசிகர்கள் பண்ணுன கூத்து. அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த மரத்தில், அவர்கிட்ட கேளுங்க, மரத்துல ஏறி மரக்கிளை ஒடிஞ்சது. அது மட்டும் இல்ல, மேல கோயில்ல இருந்து ஏறி விழுந்து அந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்தப்பதான் பிரச்சனை வருது. இன்னொன்னு சொல்றேன் கேஎஸ், விஜய் வருவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கிற 12 மணியிலிருந்து காத்திருந்த காரணத்தினால் அத்தனை பேரும் மயக்கம் அடைந்து விட்டார்கள். இறந்ததில் 31 பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இறந்திருக்காங்க. அதாவது தண்ணி இல்லாம டீஹைட்ரேஷன். அப்போ இந்த நிகழ்வு நடந்ததற்கு போலீஸ் பிரச்சனை அல்ல, இது முழுக்க முழுக்க 90% இதற்கு காரணம் நான் சொல்லுவேன்
தாவயக்காவினுடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணம். அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு நமது தொண்டர்கள் வந்திருக்காங்கன்னா நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனா விஜய் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்களா, தொண்டர்கள் இல்ல தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் இல்ல கேஸ். நாங்க என்ன மாறுபடுறோம்னா, இப்போ நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் இல்லைங்களா திமுக, அந்த மாவட்டத்தில் இருக்க எங்க நிர்வாகிகள் தான் அந்த தொண்டர்களுக்கு 100% பொறுப்பு. 10% போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு முடிச்சிடுறேன். அதாவது தமிழ்நாட்டு போலீஸ்காரர்களினுடைய திறமையின் காரணமாகத்தான் இது இதோடு நின்றது. இப்பவும் சொல்லுகிறேன், இல்லை என்றால் அங்கே இருந்த கூட்டத்திற்கு இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கும். அது இல்லாமல் அவர்கள் கடைசியில் அவர்கள் நிர்வாகத்தை சரியாக நடத்திய காரணத்தினால் தான் தமிழ்நாடு தப்பிச்சது. நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துறோம், ஒரு போராட்டம் பண்றோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் கேட்கறது அங்க பாதுகாப்பு கொடுப்பதற்காக. அதுதான் அது பிரதான நோக்கம். இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டத்தை ரெகுலேட் பண்றது, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, அது அந்த கட்சியினர் செய்யலைன்னா கூட காவல்துறையினர் அதை செய்திருக்க வேண்டும். அவங்க தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல இருந்து அரசாங்கம் நழுவிலாம். ரவிக்குமார், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா, இது எதை நோக்கி நகருதுன்னு பாக்குறீங்க இந்த விவகாரம்? இந்த விவகாரம் தமிழ்நாட்டை சீரழிக்கிறதை நோக்கி நகருது, ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு. இதற்கான சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரள்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லோருமே ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அரசியல் சார்புக்கு அப்பால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதில் இந்த மாதிரியான ஒரு சீரழிவு அரசியல் இங்கே தலையெடுப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனுடைய இன்றைக்கி ஒட்டுமொத்த வடிவமாக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி நமக்கு முன்னால் வந்திருக்கிறாரு. இந்த திரைத்துறையிலிருந்து பல பேர் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே தமிழ்நாட்டு அரசியலில் மேலாதிக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கே இந்த திரைத்துறையிலிருந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய சமூக சூழலையே பாழாக்குகிற இந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது அனைவருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன்.